வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் நீண்ட நேரமாக உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட இந்த திருச்செந்தூர் கந்தன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் இன்று இந்த கந்தனை தவிர்க்காமல் நீ என்னவென்று கேட்டு விட்டால் அது போதும். நிச்சயமாக அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து கொடுக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நான் ஒருபொழுதும் நேரம் போதாமலோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ உனக்கு தெரியப்படுத்துவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் அதில் இருக்கும் உண்மைகளையும் தெரிந்து புரிந்துதான் இந்த அப்பன் உனக்கு சொல்ல வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் இந்த கந்தன் எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே நான் சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளைக்கு பய உணர்வு தேவையில்லை. அப்பன் முருகன் நான் இருக்கும் இந்த நேரம் நான் சொல்ல வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக கேட்டு தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருப்பேன் என்பதனையும் நான் வருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள துடிக்கும் இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தெளிவாக ஆட்டி படைக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கான எதிர்காலத்தை முழுமையாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பன் இருக்கும் பொழுது, இந்த கந்தனுடன் இருக்கும் பொழுது என் பிள்ளையை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் உனக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதனை மறக்காதே. நான் சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களிலும் ஒரு மாறுதல் உனக்கு சரியாக உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த நேரம் ஒரு நொடி பொழுதேனும் என் பிள்ளை தாமதிக்காமல் இதனை என்னவென்று நீ கேட்டுவிட்டால், அதிலும் குறிப்பாக இன்று உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்திக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒருவரும் ஒளிந்து கிடக்கிறார். நான் இவரை பற்றியும் இன்று உனக்கு சொல்லியே தீர வேண்டும். இவரை பற்றிய ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக உனக்கு சொல்லியே தீர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே நான் உனக்கு சொல்ல வேண்டும். இந்த கந்தன் எப்பொழுதும் நன்மைகளையே உனக்கு நடத்த வேண்டும் என்பதனை தாண்டி அத்தனை விஷயங்களையும் உன் முன்னால் நான் நிறுத்த வேண்டும் என்ற தெளிவோடு இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று உனக்கு சொல்ல வேண்டும் என்பதனை நான் உனக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிறேன். வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளைகள் அங்கே தவித்து கொண்டிருக்கிறார்கள். இது என்னவாக மாறுமோ, நம் சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுமோ என்று தெரியாமல் என் பிள்ளைகள் அங்கே பதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆசைப்பட்டது நடக்குமா, கிடைக்குமா, ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கானதாக மாறுமா என்று சொல்ல முடியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்கிறேன் என்ற ஒரு நல்வாக்கை கொண்டு நான் ஓடோடி வந்திருக்கிறேன். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் உனக்கே நடத்துகிறேன் என்ற வெற்றி செய்தியோடு இந்த கந்தன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் கந்தன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நினைத்து நீ நிச்சயமாக பயப்படலாமா? உன் வாழ்க்கையை நினைத்து நிச்சயமாக என் பிள்ளை நீ கலங்கலாமா? எது நடந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் இருக்கும் மாற்றத்தை கொண்டு வந்து நான் உன்னை கரை சேர்க்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு இனி எதுவுமே வேண்டாம் என்ற மனநிலை என் பிள்ளைக்கு வந்து விடுகின்றது. உண்மைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. இது போன்ற ஒரு மனநிலையானது என் பிள்ளைக்குள் அவ்வப்பொழுது வரத்தான் செய்கிறது. எப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே. மற்றவர்கள் போல என்னால் சிரித்து வாழ முடியவில்லையே. கஷ்டங்களை எல்லாமும் எனக்குள் போட்டு என்னால் புதைக்க முடியவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்புவதை முதலில் நிறுத்து. குழப்பமான ஒரு சூழ்நிலை, குழப்பமான ஒரு மனநிலை என்று
இவை ஒவ்வொன்றும் தான் உன்னை இதுபோன்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்குள்ளேயே பல மாற்றங்களை கொடுக்க வரும் என்பதனை புரிந்து கொள். உனக்கான தீர்வை கொடுக்க ஏதாவது ஒரு வழியில் இந்த வாழ்க்கை உனக்கு கை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ இனிமேல் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை தெரிந்து புரிந்து நீ நடக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இருக்கிறது. எப்பொழுதுமே நாம் இப்படியே இருந்து இந்த வாழ்க்கையை நாம் விரும்புகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ கலங்குவதை விட்டுவிடு. உனக்கு நடப்பதில் இனி எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். உனக்கே என்று நான் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ ஒவ்வொன்றாக சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்றுமே நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தொடரும். கந்தன் தனியாக வருவதில்லை. யாராவது ஒருவரோடு நான் உன்னை தேடி வந்து விட்டேன் என்றால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கடந்து நீ வாழ வேண்டும். எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் உடன் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல உன்னை தேடி வந்து உன்னை நல்ல மாற்றத்திற்குள் வரவழைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு பொழுதிலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எப்பொழுதும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்களை நினைத்து நினைத்து இனி ஒருபோதும் நீ பதற்றமடைய வேண்டாம். சரியான நிலையில் உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க தொடங்கி இருக்கிறது. சரியான நிலையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்காக வர தொடங்கி இருக்கிறது. நம்மோடு இருக்கின்றவர்கள், நம்மோடு இருந்தவர்கள் என்று எல்லோருடைய நல்ல நினைவுகளையும் எப்பொழுதும் நாம் நமக்குள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நாம் யோசிக்காமல், அவர்களுக்கும் நமக்கும் இடையில் நடந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாமும் சிந்தித்து நாம் கலங்காமல், நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் எப்பொழுதும் நம் மனதில் நினைத்து நம்மை நாம் தேற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்வுகளை நாம் செதுக்கிக் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றிலும் நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் எப்படி பார்க்கிறோமோ அதுவாகத்தான் அது மாறும். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ விரும்பும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நம்பிக்கையோடு எதையும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்க இனி எதற்குமே என் பிள்ளை நீ எதையும் தேடி தேடி வருந்த வேண்டாம். அப்பன் நான் இருக்க இனி எதற்கும் என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். எல்லாமும் மாறும். திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் வந்து விட்டால் எல்லா விஷயங்களும் மாறும். உன் எண்ணங்கள் போல இந்த வாழ்க்கையும் மாறும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே சிந்திக்கும் என் பிள்ளை என்றும் அப்பனை விட்டுவிட மாட்டாய். உன் மனதில் நல்ல எண்ணங்கள் துளிர்க்கும் பொழுது நம் அப்பனை தாண்டி நாம் எதையும் செய்துவிடக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் நம் அப்பனை தேடி செல்கிறது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பற்றி யோசிக்கும் நம் அப்பனுக்காக நாம் எப்பொழுதும் சரியான விஷயங்களைத்தான் செய்ய வேண்டும். நம் மீது நம்பிக்கை வைத்து நமக்காக ஒவ்வொன்றையும் செய்யும் நம் அப்பனுக்காக நாம் எப்பொழுதும் நல்லதைத்தான் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் என் பிள்ளைக்குள் குடிபுகுந்து விடுகிறது என்றால் இனி உன் வாழ்க்கையில் யாராலும் உன்னை அசைத்து பார்த்து விட முடியாது. தெய்வம் நடத்துவதில் இனி நீ நினைத்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில்
நான் பேசுவதும் உனக்கான தேவைகளை என்னவென்று உருவாக்குவதும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாற்றத்திலும் என் பிள்ளை இதையெல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். இந்த கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு எந்த ஒரு பதற்றமும் வேண்டாம் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம், ஒரு நொடியில் எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றி விடுவேன் என்பதற்காகத்தான். ஒரு நொடியில் எல்லா விஷயங்களிலும் உனக்கான திருப்பத்தை நான் கொடுத்து விடுவேன் என்பதற்காகத்தான். கந்தன் சொல்லச் சொல்ல இனி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமும் உனக்கு மாறுவதை நீ தெரிந்து கொள்வாய். அப்பன் சொல்லச் சொல்ல இனி எல்லாமும் உனக்குள் நல்மாற்றங்கள் தருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நாம் எண்ணியது போல நம் எண்ணங்கள் எல்லாமும் சரியாகவே நமக்கு நடக்க வேண்டும். இந்த முருகனின் அருளாசிகளோடு உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நமக்குள் இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம், நீ ஒன்றை உன் மனதிற்குள் தெளிவுபடுத்திக்கொள். ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள். எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் காயங்களும் வந்தாலும், இந்த வாழ்க்கையில் நமக்கானது என்று வரும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நமக்குரிய தேவைகளை என்னவென்று நமக்கு நிச்சயமாக ஒரு நாள் புரிய வைக்கும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நமக்கு தெரியப்படுத்தும். இப்படியே நாட்கள் நகர்ந்து விட முடியாதல்லவா? இப்படியே காலம் சென்று விட முடியாதல்லவா? ஏதாவது ஒரு கட்டத்தில் நம் விருப்பத்தை நாம் நிச்சயமாக அடைந்து விடத்தான் வேண்டும். நமக்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக நாம் உணரத்தான் வேண்டும். உன்னிடத்தில் நின்று உனக்குள் தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளைக்கு சில சமயங்களில் தோன்றும் உணர்வுகள் தன் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய சோதனையின் உச்சமாகவே தோன்றும். எல்லோருக்கும் நடக்காத விஷயம் நமக்கு மட்டும் ஏன் நடக்கிறது? எல்லோருக்கும் நடக்காத ஒரு கஷ்டம் நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கிறது என்று நிச்சயமாக என் பிள்ளை நீ யோசிப்பாய். உனக்கு நான் ஒன்று சொல்லவா? இதுபோல உன் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று நீ நிச்சயமாக சற்று யோசிக்க வேண்டும். நிச்சயமாக என் பிள்ளை நீ இதையெல்லாமும் சரியாக சிந்திக்க வேண்டும். என் குழந்தையே, ஒரே வீட்டில் வசிப்பவர்களோடு சண்டை ஏற்பட்டால் வெளியில் வசிக்கும் உறவினர்களை ஒருபோதும் அதற்காக நீ அழைக்கக்கூடாது. அவர்களுக்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது என்று தெரிந்த பிறகு அதை நாம் செய்யக்கூடாதல்லவா? அவர்களும் நமக்கு உதவி செய்வது போல நினைத்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் நீ அவர்களை அழைத்தால் அவர்கள் உன்னை மட்டம் தட்ட தொடங்கி விடுவார்கள். எது நடந்தாலும் சரி, சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். நம்முடைய தேவைக்காக நாம் இன்னொருவரை பயன்படுத்த நினைத்தோமானால் அவர்கள் நம்மை பயன்படுத்தி விட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறக்காதே. இந்த உலகத்தில் இன்பமும் துன்பமும் என்றுமே நிரந்தரம் கிடையாது என்ற நம்பிக்கையில் கடந்து செல்ல கற்றுக்கொள். நிச்சயம் உன் நம்பிக்கை உனக்கு கை கொடுக்கும் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னிடத்தில் நின்று உனக்கு பேச நினைக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள தயாராக. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே இனி முழுக்க முழுக்க உனக்குள் சரியான ஒரு புரிதலை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும்
இனி என் பிள்ளைக்கு தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகும். திருச்செந்தூர் முருகனை உன்னை தேடி வந்து விட்ட பிறகு இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக விட்டுவிட வேண்டாம். உன்னோடு நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க இனிமேல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்கள், மனதில் தோன்றும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக எண்ணிக்கொள். தேவையில்லாமல் யாரிடமும் அதிகமாக பேசாதே. தேவையில்லாத விஷயங்களை நீ அதிகமாக சிந்திக்காதே. நடப்பது என்னவென்று உணர்ந்து கொள்ள பழகு. நடப்பது என்னவென்று உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் உள்வாங்க பழகு. நீ உன்னுள்ளிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடப்பதை இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கந்தன் இருக்கும் பொழுது இனி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கை அழகாக மிளிர்வதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். உனக்கான தேவைகளோடு எல்லா விஷயங்களும் இனி உன்னை தேடி வரும். என் பிள்ளையே, மற்றவர்கள் போல நாம் யாரையும் தேவைக்கு பயன்படுத்த வேண்டாம். அதே நேரம் அவர்களினுடைய தேவைக்காக நம்மை பயன்படுத்தினால் நிச்சயமாக தாராளமாக அவர்களுக்கு உதவிகளை செய்துவிடு. என் குழந்தையே, அவ்வளவுதானே. எதையும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் இவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவர்களின் வாழ்க்கையில்தான் ஒரு பாதிப்பை கொடுக்குமே தவிர ஒருபோதும் உன்னை பாதிக்காது என்பதனை புரிந்து கொள். ஒருபோதும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள். நீயாக இருந்து உனக்குரிய உண்மைகளோடு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வெளிச்சத்தையும் சந்தோஷமாக புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. என்றுமே என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் என்பதனை நான் நிச்சயமாக உறக்கச் சொல்லிக் கொண்டிருப்பேன். முருகா முருகா என்று என் பிள்ளை அழைக்கின்ற நேரங்களிலும், ஓம் சரவணபவ என்று என்னை பார்த்து நீ சொல்கின்ற நேரங்களிலும் சதா சர்வகாலமும் நாமத்தை உச்சரிக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, சரியான ஒன்றை கந்தன் சொல்லும் பொழுது அதை நீ எப்பாடுபட்டாவது உன் வாழ்க்கையில் உனக்கென சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. உன்னிடத்தில் நின்று நான் பேசும் இந்த நேரங்கள் முழுக்க இனி உன்னை சுற்றி வந்து உனக்குள்ளேயே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காது. சந்தோஷம் என்பதனை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது எப்பொழுதும் நம்மை தானாகவே தேடி வரும் என்பதனை மறக்காது. உனக்குரிய நேரம் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக உன்னை உருவாக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் உனக்குள்ளேயே நின்று நான் பேசும் இந்த விஷயங்கள் இனி எந்த நாளும் உன்னை நிச்சயமாக மாற்றட்டும். கந்தன் வெள்ளிக்கிழமையில் உன்னை தேடி வந்து விட்டேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தன் இருக்கும் பொழுது இனி எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உடனிருப்பது யார் என்று புரிந்து கொண்டு, உன்னை தேடி வருவது யார் என்று நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். எந்த நாளிலும் என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிலும் நான் இருப்பேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ கவனமில்லாமல் விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி தேடி இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அப்பன் முருகனிடத்தில் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதனையும் நீ மறக்காது. என்றுமே உனக்குள் இருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதனை புரிந்து கொள்.
கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.